அவர் வந்து தனிச்சு நின்று எங்கேயும் ஜெயிக்க முடியல. சரி இது கூட நின்றுனாலும் ஏதாவது ஒரு இடம் 2 இடம் அப்படி ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திமுக ஓட்டு செவராது, அந்த ஓட்டுக்கு அந்த கட்டுக்கோப்பாக தான் இருக்குது. அதனால் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோகலாம் அடுத்த விஷயம். இவங்க வந்து ஓட்டு செதறிடுச்சு. தமிழ்நாட்டில் வந்து யார் வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றாங்க. ஏன்னா எல்லாமே ஏர் ஓட்டுற முதல் கொண்டு புத்திசாலி ஆகிட்டாங்க. ஓட்டு இவங்களுக்கு தான் போகலான்னு போவாங்க, ஆனால் ஓட்டே வந்து வேற ஆளுக்கு போயிடும். ஒன்றுமே கிடைக்காது சார், கிடைக்காது சார். எப்படி கிடையாது? நான் தான் என்ன சொன்னேன், மக்களுக்காக செய்ய, மக்கள்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மக்களுக்கு செய்ய. முதல்ல எய்ட்ஸ் மருத்துவமனை அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி அடிகள் நாட்டினார். இங்கே திருப்ப பண்ணியாச்சு, அந்த பணம்லாம் வந்து செலவாயிடுச்சுன்றாரு. பணம் போட்டேன், அப்புறம் எங்கே வர முடியும்? இப்போ கூட்டணி அமைச்சிருக்காங்க, 2026 வெற்றி பெற்றுவாங்களா? இது எப்படி நான் வெற்றி பெற முடியும்? உண்மையான தொண்டன் அதிமுக தொண்டன் இதுக்கு தேர்தலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுக்கு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அதாவது அந்த அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த லேடியா மோடியான்னு கேட்டவங்க எப்படி அந்த ஆட்சி எப்படி போய் கூட்டணி சேரும்? மக்கள் அதிமுகவை உண்மையான தொண்டனா இருந்தா முதல்ல ஓபிஎஸ் தான் வந்து தலைவனா பார்க்கணும். ஆனா மக்கள் பார்க்கல. இங்க பணம் செல்வாக்கால அவரு என்ன எடப்பாடி வந்து வெளியில வந்தாரு, பண செல்வாக்கை வச்சு இப்ப வந்துட்டாரு. இது பத்தி இந்த அரசியலை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை.